சமூக வலைத்தளங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் ஒரு சில நேரங்களில் சின்ன சின்ன முரண்பாடுகள் ஏற்படுறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அதாவது தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சியை சில நேரங்களில் விமர்சனம் பண்ணுவாங்க, விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை சில நேரங்களில் விமர்சனம் பண்ணுவாங்க. ஆனால் விடுதலை சிறுத்தை கட்சியுடைய நிறுவனர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் ஒருபோதும் தமிழக வெற்றி கழகத்தை விமர்சனம் பண்ணது கிடையவே கிடையாது. அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் ஒருபோதும் விடுதலை சிறுத்தை கட்சியை விமர்சனம் பண்ணது கிடையவே கிடையாது. இன்னும் சொல்ல போறாந்தா தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஸ்போக் பர்சன்ஸ் இருப்பாங்க இல்லையா, அஃபிஷியலான ஸ்போக் பர்சன்ஸ், அந்த மாதிரி இருக்கிற அஃபிஷியலான ஸ்போக் பர்சன்ஸ் யாருமே விடுதலை சிறுத்தை கட்சியை விமர்சனம் பெரும்பாலும் பண்ணவே மாட்டாங்க அவங்க. ஆனால் அவங்களுக்கு கீழே இருக்கிற நபர்கள் இருக்காங்களா, இவங்க தான் மாறி மாறி விமர்சனம்லாம் பண்ணிக்கிடுவாங்க. இதை எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா, சமீப காலமாக தமிழக வெற்றி கழகத்திற்கும் விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன முரண்பாடுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் அந்த கட்சியினுடைய தலைமைகள் யாருமே விமர்சனம் பண்ணது கிடையவே கிடையாது. விஜய் அவர்கள் என்னுடைய அரசியல் எதிரி அப்படின்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தை அறிவிச்சிருக்காரு. அதே மாதிரி என்னுடைய கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லி பாஜகவை அறிவிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட விடுதலை சிறுத்தை கட்சியும் அதே மாதிரி தான், என்னுடைய கொள்கை எதிரி சனாதனம் அவங்க அறிவிச்சிருக்காங்க. அப்படி இருந்த போதிலும் கூட இந்த மாதிரி சில முரண்பாடுகள் ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன, யாரு பின்னாடி இருந்து இயக்குறா, அவங்க ரெண்டும் சண்டை கண்டிப்பாக போட்டு ஆகணும்டா அப்படின்ற மாதிரி யாரு பின்னாடி இருந்து இயக்குறா, இந்த ஒரு கண்ணோட்டத்தின் அடிப்படையில் தான் இன்னைக்கான காணொலியை பார்க்க போறோம். நண்பர்கள் அனைவருக்கும் இளம் பெருவழுதியின் இனிய வணக்கம். நாங்கள் படிமத்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குனிய முடியாது, அதனால நாங்க சண்டை போட போறோம். நேற்றைய தினத்தில் ஐபிசி யூடியூப் சேனலில் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறையின் மாநில செயலாளர் திரு சங்கத்தமிழன் அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அந்த சேனலுடைய நெறியால் என்ன பண்ணுறாரு, சங்கத்தமிழன்ட்ட ஒரு கேள்வியை தூக்கி முன்னாடி வைக்கிறார். என்னங்க உங்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் என்ன பிரச்சனை, அப்போக்கே ஏதாவது சண்டை போட்டு இருக்கீங்களே, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேள்வியை தூக்கி முன்னாடி வைக்கிறாரு. அதற்கு சங்கத்தமிழன் அவர்கள், எங்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, எந்த முரண்பாடும் கிடையவே கிடையாது. விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்த உடனேயே விஜயை வரவேற்ற முக்கியமான நபர் யாருன்னு பார்த்தோம்னா அது எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தான். அவர் தான் வரவேற்றாரு, வரட்டும் அரசியல் களத்துக்கு வரட்டும், மக்கள் பணி செய்யட்டும் அப்படின்னு சொல்லி எங்கள் தலைவர் வரவேற்றாரு. அதே மாதிரி நாங்கள் தேர்தலில் அங்கீகாரம் வாங்கின உடனேயே விஜய் என்ன பண்ணாரு, ஒரு அறிக்கை விட்டாரு, எங்களுக்கு வாழ்த்து சொல்லி ஒரு அறிக்கை வெளியிட்டாரு. அதனால் எங்களுக்கும் அவங்களுக்கு ஒரு முரண்பாடும் கிடையாதுங்க. தமிழக வெற்றி கழகத்திற்கும் விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் ஒரு முரண்பாடும் கிடையாது. விஜய் அவர்கள் வரட்டும், அரசியல் பண்ணட்டும், நல்லதானே அப்படின்ற மாதிரி சங்கத்தமிழன் அவர்கள் ஒரு கருத்தை பதிவு பண்ணுறாரு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறையினுடைய மாநில தலைவர் திரு சங்கத்தமிழன் அவர்கள் எங்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் எந்த விதமான முரண்பாடும் கிடையாதுன்னு சொல்லி ஒரு அஃபிஷியல் பர்சன் அனௌன்ஸ் பண்ணுறாரு. ஆனால் அப்படி இருந்த போதும் கூட சமூக வலைத்தளங்களில் இந்த மாதிரி விவாதங்கள் எழும்புவதற்கான காரணங்கள் என்ன? ஸோ அந்த வீடியோ நானும் கூட என்னுடைய ட்விட்டர் வலைத்தளத்தில் பதிவு பண்ணி நானும் கூட ஒரு கருத்தெல்லாம் பதிவு பண்ணேன். அதாவது திருமாவர்கள் விஜயை வரவேற்ற உடனேயே விஜய்கிட்ட திருமாவர்கள் துண்டு போடுறாரு அப்படின்ற மாதிரி இந்த சனாதன சங்கி கூட்டங்கள் திருமாவர்களை விமர்சனம் பண்ணாங்க, கேளிக்கைக்கு உள்ளாக்குனாங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய தற்கொலை தம்பிகளும் கூட திருமாவர்களை கேலி பண்ணாங்க, இந்த மாதிரி துண்டு போறாரு அவருன்னு சொல்லி. ஆனால் அதெல்லாம் அவர் கண்டுக்கிறவே கிடையாது. விஜய் மக்கள் பணி செய்ய வராரு, வரட்டும், பல கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாரு, ஒரு நல்ல ஸ்டாரா இருக்க ஒரு நடிகர், அவர் வராரு, வரட்டும், மக்கள் பணி பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி திருமாவர்கள் விஜய் அவர்களை வரவேற்க தான் செஞ்சார். அது மட்டும் கிடையாது, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் தன்னுடைய மாநாட்டில் சொன்னார் தெரியுமா, அதுக்கு கூட திருமாவர்கள் ஒரு அழகான ஒரு பதிலை சொன்னாப்புல. அதாவது அரசியல் களத்தில் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒரு கமுக்கமான செயல் திட்டமாக இருக்கணும். நீங்கள் பொது வழியில் இந்த மாதிரி உடச்சி விடக்கூடாது, தேர்தல் நெருங்கும் நேரத்தில் தான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அண்ணனாக தம்பியாக இருந்து கொண்டிருக்கின்ற விஜய் அவர்களுக்கு அட்வைஸ் பண்ணார் திருமாவர்கள். அதே மாதிரி எல்லாருமே ஒரு பாயாசம் சொல்லிட்டாரு, பாசிசம் எல்லாமே பாயாசம் சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி விஜய் அவர்களை விமர்சித்த பொழுது திருமாவர்கள் என்ன பண்ணார்னா, விஜய் அவர்கள் பாயாசம் சொல்லி யாரை சொல்றாரு என்பதனை தெளிவுபடுத்த வேண்டும் சொன்னாரு. அவர் பாயாசம் சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி பட்டார்னு விமர்சனம் பண்ணுவது என்பது வேற, ஆனால் அதனை தெளிவுபடுத்த வேண்டும் அப்படின்ற மாதிரி திருமாவர்கள் சொன்னா தெரியுமா, அதுதான் மதிநுட்பமானது.
அப்போ ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாரு. நீங்கள் வந்து பாயாசம் சொல்லிட்டீங்க, ஆனால் அதை யாரை சொன்னீங்க அப்படின்றத மறுபடியும் தெளிவுபடுத்துங்க அப்படின்ற ஒரு ஆப்ஷனை தூக்கி கொடுத்தாரு திருமாவர்கள். ஸோ அந்த மாதிரி வந்து விஜய் அவர்களுக்கும் திருமாவர்களுக்கும் எந்த விதமான முரண்பாடுகளும் கிடையவே கிடையாது. இதை நான் கூட என்னுடைய சமூக வலைத்தளங்களை எழுதியிருந்தேன். ஆனால் அப்படி இருந்த போதிலும் கூட தமிழக வெற்றி கழகத்திற்கும் விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் என்ன முரண்பாடு? திடீர்னு சமூக வலைத்தளங்களில் ஒரு சில விவாதங்கள் எழும்புது. திடீர்னு சமூக வலைத்தளங்களில் மாறி மாறி தாக்கிக் கொள்கின்ற காட்சிகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இவங்களுக்கு பின்னாடி யார் இருக்கா, யார் இந்த பிரச்சனையை தூண்டி விடுறா, எதற்காக தூண்டி விடுறாங்க அப்படின்றத பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்கின்றது. இன்னும் கிடையாதுங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒரு கொலாய் சண்டை எடுத்துங்க. 2 பொம்பளையால் சண்டை போட்டுக்கிருக்காங்க. இந்த பொம்பளையால் இவங்களை பிடிச்சி வைக்கிறாங்க, இந்த பொம்பளையால் இவங்களை பிடிச்சி வைக்கிறாங்க. அப்போ வந்து அதில் ஒரு சூழ்ச்சிக்கார பொம்பளை என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஏண்டே நீ வந்து அன்னைக்கு இந்த அவளை பற்றி பேசுனேல அப்படின்னு சொல்லி கோர்த்து விடுவாங்க. நீ அன்னைக்கு அவளை பற்றி பேசுனேல, இப்போ பேசு பார்ப்போம், இந்த அவள் நிற்கிறாள அப்படின்னு சொல்லி கோர்த்து விடுவாங்க. அப்போ என்னன்னா, இந்த பொம்பளை நம்மளை திட்டுறாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த வார்த்தைகளை நாம் வாங்கிக்கிறக்கூடாது, இவளை எதிர்ப்பதற்கு நம்ம வந்து கூட்டாளியை சேர்த்துக்கிறணும் அப்படின்ற காரணத்துக்காக இவங்க என்ன பண்ணுவாங்க, திட்டமிட்ட நீ மட்டும் அன்றைக்கி அவளை பற்றி சொன்னேல அப்படின்னு சொல்லி இழுத்து விடுற வேலையை வந்து பார்ப்பாங்க சில பேர். ஸோ இதே வேலை தான் இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. விடுதலை சிறுத்தை கட்சிக்கு எதிராக இந்த மாதிரி சூழ்ச்சி வலைகள் பின்னப்பட்டு கொண்டிருக்கின்றது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களை அப்படியே வந்து விடுதலை சிறுத்தை கட்சிக்கு எதிராக திருப்பி விடுவதற்கான சில சூழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நான் ஓப்பனாக பகிரங்கமாக சொல்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமைக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவாளர்கள் என்று சொல்லிக் கொள்கின்ற நபர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வேலையை தான் பார்க்குறாங்க. அதாவது தமிழக வெற்றி கழகத்தில் வந்து ஒரு கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா, இந்த 1 கோடின்றது நான் அஃபிஷியலாக சொல்கிறேன். ஏன்னா அவங்களுடைய உறுப்பினர் சேர்க்கை வந்து 1 கோடி. தமிழக வெற்றி கழகத்தில் 1 கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா, இந்த 1 கோடி தொண்டர்களுமே திராவிட முன்னேற்ற கழகத்தை வீரியமாக தாக்குறாங்க அப்படின்னா, இந்த எதிர்ப்பு வீரியத்தை, இந்த வீரியத்தினுடைய அந்த எதிர்ப்பு இருக்கு இல்லையா, அந்த எதிர்ப்பை எப்படி நார்மலைஸ் பண்ணுறது அப்படின்னா விடுதலை சிறுத்தை கட்சியை வந்து கூப்பிட்டு வந்து உள்ளே கோர்த்து விட்டுறது. அப்போ வந்து இது அப்படியே டைவர்ஷன் ஆகுது. தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் பாதி பேர் அப்படி டைவர்ஷன் ஆகுறான். அந்த எதிர்ப்பு வீரியங்களை வந்து நார்மலைஸ் பண்ணுற வேலையில் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இணையதள நண்பர்கள் பார்க்குறாங்க. அந்த காட்சிகள் நம்ம சமூக இதில் பார்த்துருக்கோம். ஸோ இதுதாங்க முரண்பாடே, வேறு எந்த முரண்பாடும் கிடையாது. கோர்த்து விட்டு அதை நார்மலைஸ் பண்ணுற வேலையை சமூக வலைத்தளங்களை பார்த்துக்கிருக்காங்க. மக்களே ஒன்றும் கிடையாதுங்க. இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, விஜய் அவர்கள் டைரக்டாகவே திராவிடத்திற்கு எதிரான ஒரு அரசியலை கையில் எடுத்திருந்தார் அப்படின்னா இவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அதாவது விஜய் அவர்கள் டைரக்டாகவே இப்போ சீமான் மாதிரியோ ஒரு அரசியலை கையில் எடுத்திருந்தாரு, இல்லை வந்து இங்கிட்ட வந்து பாஜக மாதிரி ஒரு அரசியலை கையில் எடுத்திருந்தாரு, தான் அறிவித்திருக்கின்ற அந்த 5 கொள்கை தலைவர்கள் இருக்காங்க தெரியுமா, அந்த 5 தலைவர்களில் ஒரு தலைவராக எக்ஸ்ட்ரா ஒரு விவேகானந்தரையோ இல்லை ராமகிருஷ்ண பரமஹம்சரையோ யாராச்சும் ஒரு ராமன் படத்தையோ சேர்த்து விடுந்தார் அப்படின்னா இவங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற அந்த தொண்டர்கள் விஜயை டைரக்டாக தாக்குவதற்கு முகாந்திரங்கள் இருக்கும். இங்கே முகாந்திரங்கள் இல்லை. இப்போ இங்கே அதுதான் பிரச்சனையே. விஜய் எப்படி தாக்குறதுன்னு தெரியல. இங்கே பிரச்சனை அதுதான். ஏன்னா அவர் வந்து ஒரு பேரலாக வந்து ஒரு அரசியல் பண்ணிக்கிருக்காரு. மக்களே ஒன்றும் கிடையாதுங்க. உன்னுடைய கொள்கையும் ஒன்று தான், என்னுடைய கொள்கையும் ஒன்று தான். ஆனால் நான் வந்து நீ உன்கிட்ட இருக்கிற போதாமை எல்லாத்தையும் நான் சரி பண்ணுறேன். இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கையும் ஒன்று தான், தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கையும் ஒன்று தான். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு சில போதாமைகள் இருக்குது. ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்று சொல்லப்படுகின்ற விஷயத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொய்வுகள் இருக்குது. இன்னும் இதர பின்ன விஷயங்கள், மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் சரி. அதே மாதிரி ஒரு தொகுதிக்குள்ளே வந்து கடைசி வரைக்கும் ஆண்டாண்டு காலத்துக்கு ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் எம்எல்ஏக்களாக வர்றது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில போதாமைகள்லாம் இருக்குது. இந்த போதாமைகள் எல்லாத்தையுமே நான் சரி செய்வேன் அப்படின்னு சொல்லி உன்னுடைய கொள்கை கோட்பாடுகளை ஏந்தி உன்னுடைய கொள்கை கோட்பாடுகளை உண்மையாக கடைப்பிடிக்கின்ற நபர் நான் தான் அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் வருகின்ற பொழுது அவங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் இடையில வந்து விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்க வந்து உள்ளே கோர்த்து விடுறது. விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்க மட்டும் கிடையாது, இதரப்புல ஒரு சில கட்சிகளையும் கோர்த்து விடுறாங்க. ஸோ இந்த ஒரு மைன்யூட்டான வேலைகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இல்லை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் திருமாவர்களுக்கு வந்து அஃபிஷியலாக வந்து அழைப்பு கொடுக்குறாரு. நீங்கள் கூட கூட்டணிக்கு வாங்க அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாக வந்து அழைப்பு கொடுக்குறாரு. ஒரு அரசியல் கட்சின்னு அழைப்பு கொடுக்க தானே செய்வாங்க. ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறாங்க அப்படின்னா அவங்க அழைப்பு கொடுக்க தானே செய்வாங்க. ஏன் பாஜக விசிகாக்கு அழைப்பு கொடுக்கலையா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விசிகாக்கு அழைப்பு கொடுக்கலையா? அப்போ ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறாங்க அப்படின்னா அவங்க அழைப்பு கொடுக்க தான் செய்வாங்க. ஆனால் இந்த அரசியல் களத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவர் வந்து ஒரு நடிகர்,
யார்? விஜய் வந்து ஒரு நடிகர், திருமாவளவன் வந்து 30 ஆண்டு காலமாக வந்து அரசியல் இருக்கிறாரு, இவர் எப்படிங்க இவரை கூப்பிடலாம்? நான் சொன்னேன் கொலாய் சண்டை, இவரை எப்படிங்க இவரை கூப்பிடலாம்? அதெல்லாம் கூப்பிடக்கூடாதுங்க இப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கோர்த்துற வேலையை நம்ம பார்த்துருக்கோம் சமூக வலைத்தளங்களில். அவர் மட்டும் நடிகர், அதாவது விஜய் நடிகர்னு சொன்னா அப்படின்னா, ஏன் நடிகர்கள் யாருமே அரசியலுக்கு வந்தது கிடையாதா? எம்ஜிஆர் நடிகர் கிடையாதா? உதயநிதி ஸ்டாலின் அவர் நடிகர் கிடையாதா? அதே மாதிரி இவர் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவர் நடிகர் கிடையாதா? மக்கள் நீதி மையத்தினுடைய கமலஹாசன் அவர் நடிகர் கிடையாதா? எத்தனை நடிகர்கள் இருக்க தான் செய்யாங்க. ஜெயலலிதா அவர் நடிகர் கிடையாதா? அப்போ என்ன பண்ணுறதுன்னா, இவர் நடிகர், ஆனால் வந்து இவர் 30 ஆண்டு காலமாக அரசியல் களத்தில் இருக்காரு, நீங்கள் இப்படி கம்பாரிசன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்க எழுதுறாங்களோ இல்லையோ, திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற அந்த கடைக்கோடி தொண்டர்கள் இந்த மாதிரி கோர்த்து விடுற வேலையை வந்து பார்க்குறாங்க. ஸோ இதுதான் முரண்பாடுகளை வந்து உருவாக்கி விடுறது, திட்டமிட்டு உருவாக்கி விடுறது. ஸோ திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வருகின்ற அந்த எதிர்ப்பு வீரியங்கள் எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமாக நாம் வாங்கிக்கிறாம எப்படி அந்த கொலாய் சண்டையில் கோர்த்து விடுற மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சியை கோர்த்து விடுற வேலையை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் பார்க்குறாங்க அப்படின்றத நான் பகிரங்கமாகவே ஒரு குற்றச்சாட்டாகவே பதிவு பண்ணுறேன். சரிங்களா? ஸோ தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் எந்தெந்த நகர்வுகள் இருந்தாலும் சரி, நாம் வந்து பகுத்தறிவுக்கு உட்படுத்தி இதை பற்றி நம்ம பேசலாமா பேசக்கூடாதா அப்படின்ற மாதிரி ஆராய்ஞ்சு தான் பேசணும். அதை விட்டுட்டு வந்து நம்ம தேவையில்லாமல் வந்து ஒரு தேரை இழுத்து தெருவில் விடுற மாதிரி ஆயிடக்கூடாது. திருமாவளவன் அவர்கள் எங்கேயுமே விஜய் விமர்சனம் பண்ண கிடையாது. அவருடைய செயல் திட்டங்கள் அறிந்து அவருடைய களம் அறிந்து அதற்கேற்ற மாதிரி தான் களமாடணுமே தவிர, இங்கே விஜய் கட்சியில் இருக்கிற எல்லாத்தையும் கூட்டு வந்து வா நீ திமுக அடிக்காத வந்து என்னடி வா நான் முதுக காட்டுறேன் அப்படின்ற மாதிரி கோர்த்து விட வேண்டாம் அப்படின்றதான் நம்முடைய பணிவான ஒரு வேண்டுகோளாக இருந்து கொண்டிருக்கின்றது முன்னை கூறிக்கொண்டு கற்பியொன்று புரட்சி செய்து புரட்சி அனுபவ வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.